வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ஜென்ரலா காமன் டாபிக்ஸ் பேசுவோம். இன்னைக்கு நம்ம காமன் டாபிக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா, யூஎஸ்ல நான் சில ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல கூட யூஎஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தேன், என்னென்ன கம்பெனிஸ்லாம் முக்கியமான கம்பெனி எல்லாம் பண்றோம் அப்படின்ட்டு. பட் என்னோட போர்ட்ஃபோலியோல இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல நான் ஒரு தடவை கூட யூஎஸ் ஸ்டாக்ஸ் வாங்கினதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கன்சிடர் பண்ண போறேன். நான் கன்சிடர் பண்ணக்கூடிய 5 ஸ்டாக் யார், என்னென்ன கம்பெனி, என்ன ரேட்ல வாங்குறேன் அப்படிங்கிறது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ. ரைட், இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கும், அதாவது நேற்றுக்கு லிஸ்ட் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட $137 ஒரு ஷேருங்கிற மாதிரி அலோகேட் ஆச்சு. அந்த ஷேருடைய வேல்யூ அதுக்கு முன்னாடி இருந்தது $40 $45 இந்த ரேஞ்ச் தான் இருந்தது. அப்போ லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட வேல்யூன்னு பார்த்தோம்னா அவங்க எம்ப்ளாயிஸ்க்குலாம் ஈஸ் ஆஃப் கொடுத்துருந்தாங்க பற்றி பேசியிருந்தோம். இப்போ அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா $160 பர் ஷேர் அந்த ரேஞ்ச் லிஸ்ட் இதுவாக இருக்குது. ஃபைனல் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. நீங்களும் கூட நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை இன்வெஸ்ட் பண்ணலை, இதுதான் பிகினர் சார், நான் என்ன சார் அங்கேருந்து ஆரம்பிக்குது, எந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் இண்டு மணி போக போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த விதமான பிளாட்ஃபார்மோ நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இண்டு மணியில் எனக்கு என்னைக்கு நான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனோ அதுக்கு நெக்ஸ்ட் டே ஈவினிங் 7 மணி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன எனக்கு இது ஆகிடுது. ஏன்னா அந்த வேலெட்டில் வந்துடுது. ஸோ என்னால் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம உள்ளே தான் போக போகிறோமே தவிர மோஸ்ட்லி ரிட்டர்ன் வரமாட்டோம். அப்படியே நம்ம ஏதாவது ஸ்டாக்கை விற்கிறோம் இல்லை குறைக்கிறோம்னா கூட வேறு ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த பிரச்சனையே கிடையாது. ஒன்லி இங்கே கன்வர்ஷன் டைம் தான் பெரிய பிரச்சனை. அது உடனே இந்தியன் மார்க்கெட் மாதிரி இன்னைக்கு ஏற்றி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது. அது ஒரு பிரச்சனை தான். அதை தவிர்த்து மற்றபடி கம்ஃபர்டபுளான இதுதான். பட் பிகினராக இருக்கவங்க இண்டு மணியில் போகிறதா இருந்தாலும் போகலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்ததுனாலும் அதை பிளான் பண்ணுங்க. இப்போ என்னோட அக்கௌண்ட் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் $1,10,000 லோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் $10,000 அக்கௌண்ட் ஓப்பனிங் டைமில் ஏற்றினேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ₹1,00,000 பேமெண்ட் அப்லோட் பண்ணேன். வியாழக்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு எனக்கு கிரெடிட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிற எல்லாமே வியாழக்கிழமை நைட்டு 7 மணிக்கு மேலே நடந்த சம்பவங்கள் தான். ஓகேங்களா? இப்போ என்னுடைய வேலெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த $1,135 உண்டான ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா ஸ்டாக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், ஸ்டாக்கை பற்றின நாலேஜ் இருக்கிறவங்க ஸ்டாக்குக்கு போங்க. 4 ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஒரு ETF கன்சிடர் பண்ணலாம். இப்போ ETFல நம்ம எதை எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா QQQ. நிறைய பேர் நாஸ்டாக் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் QQQ அப்படிங்கிற ETF எடுப்பாங்க. நான் QQQ எடுக்கல, QQQM எடுத்திருக்கேன். QQQக்கும் QQQMக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது போர்ட்ஃபோலியோ வைஸில். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களுக்கு 25% கம்மி இதில் QQQMல. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 0.2 தான் சார்ஜ் பண்ணுவாங்க, இதில் பார்த்தீங்கன்னா 0.15 சார்ஜ் பண்ணுறாங்க. இது முக்கியமான காரணம். அதை தவிர வேறு எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது QQQக்கும் QQQMக்கும். ஓகே, 1 வீக் பாருங்கள், நாஸ்டாக் 4 to 4.5% இறங்கி இருக்கு. அது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. 1 மந்த் செக் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, 3% பாசிட்டிவ். 1 இயர் பார்த்தீங்கன்னா 32.98, அதாவது 33% growth. போன 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அது 33% உங்களுக்கு growth கொடுத்துருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இது மட்டும் பார்த்துட்டிங்களா? ஆனால் இது ஏன் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். எட்ஜிங்னா என்னென்னா, சில நேரங்களில் இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் வீக் ஆகும்போது அதர் ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் கொடுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஓவரால் பீரியட் போய் பார்க்கும்போது ரெண்டுமே வளரதான் செய்யும். பட் பீரியாடிக்கலி ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதை பார்த்தோம். அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கான நிஃப்டி வைக்கிறேன், உங்களுக்கு -3.47% இருக்குது. நிப்பான் இந்தியாவோட நிஃப்டி 50 ETF பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -2.3% அப்படி வச்சுப்போம், மைனஸில் இருக்குது. அப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வெறும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்திருந்தா உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் பாசிட்டிவ்ல கூட இருப்பீங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த சைடும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் ஆகும்னு தான் சொன்னேன். ஸோ இந்தியன் மார்க்கெட் தான் சூப்பர், யூஎஸ் மார்க்கெட் தான் சூப்பர், அதை பற்றிலாம் நான் இங்கே எதுவும் பேச வரல. நான் எட்ஜிங் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். அதுக்கு உண்டான ப்ரூஃப் இங்கே நான் வைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் 5 இயரில் கவனிச்சிங்கன்னா 109% growth. ரைட், இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, NVIDIA கார்பரேஷனில் 8.4%, ஆப்பிளில் 7.23%, மைக்ரோசாஃப்டில் 5.03%, அடுத்தது மைக்ரான் டெக்னாலஜி அதில் பார்த்தீங்கன்னா 4.9%, அமேசான் INCயில் 4.3%. இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கம்பெனி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு காட்டிடுறேன் நான். 0.15% ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் தான் இது. ஓகே, நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிட்டத்தட்ட 0.7லேருந்து 1.5% சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால அது நமக்கு வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1.5 தான், 0.15 தான். வெரி 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 சீப்பர் இல்லையா? இவங்க டோட்டல் AUM கூட நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ட்ரில்லியனில் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. ரைட், $292.25. இப்போ இவ்வளோ பணம் நம்ம கட்டணுமானா நாட் நெசசரி. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு நீங்கள் $1 கூட வாங்கிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது.
ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட வந்து $1137 இருந்தது இல்லையா, 5ஆக பிரித்து இல்லை 6ஆக பிரித்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 5 ஸ்டாக்கு ஒரு ETF வாங்க போகிறேன். அதில் $190 இதை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டெசிமல்ஸில் வருது, 8 டிஜிட்டில் வருது. ஆக்சுவலாக உங்களுக்கு ரெக்கார்டில் பார்த்தா 6 டிஜிட் தான் காட்டும், பட் இங்கே வாங்கும்பொழுது உங்களுக்கு 8 டிஜிட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாமா? ப்ளேஸ் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்னு ஒரு மெசேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, என்ன ஆவரேஜ் ப்ரைஸு, $292 நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு இல்லையா. ஆனால் நம்ம எவ்வளோ கன்சிடர் பண்ணியிருக்கோம், வெறும் $190 உண்டான அந்த டெசிமல்ஸ் தான் வாங்கியிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கம்பெனி, எஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற அதே கம்பெனி தான் கூகுள். கூகுளில் கிளாஸ் ஏ கிளாஸ் ஷேர்ஸ் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன் ஏபிசிலாம் கேட்காதீங்க. பி வந்துட்டு ஒன்லி ஃபார் விவிஐபி இன்சைடு தி இன்டர்னல் சர்க்குலேஷனுக்காக வச்சுருக்காங்க. சிங்கிறது ஒரு சில கண்டிஷன்ஸோடு இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வால்யூம் நல்லா இருக்கக்கூடியது, ரீட்டைலர்ஸும் வாங்கலாம், எல்லாருமே வாங்கலாம் அப்படின்றது ஏ கிளாஸ் ஷேர் தான். அந்த ஏ கிளாஸ் ஷேரில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். $351 $351.83 ஒரு ஷேரோட ப்ரைஸ். இந்த கம்பெனி லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 96% growth இருக்குது. நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது லாஸ்ட் 1.5 இயர்ஸா 2 இயர்ஸா. ஆனால் இங்கே எப்படி இருக்குது, லாஸ்ட் 5 இயரில் 189% growth. ஆனால் அதே லாஸ்ட் 5 இயரில் இந்தியன் மார்க்கெட்டில் கவனிச்சிங்கன்னா 3 times 4 timesலாம் உங்கள் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கும். அப்போ எது பெட்டர்னு போகாதீங்க, எட்ஜிங் தான் இங்கே விஷயம். இதோடைய பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 27.69. இதோட பிஜி ரொம்ப முக்கியம். 1க்கு மேலே இருக்குது, 2க்கு கீழே இருக்கணும், இது கண்டிஷன் இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 1.45 இதோட பிஇஜி ரேஷியோ. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இண்டஸ்ட்ரி ரேஷியோ பாருங்கள், 17 இருக்கும். இதோட பி ரேஷியோ 27 இருக்கும். கூகுள் வந்து யூனிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த யூடியூப்லேருந்து ஆரம்பித்து மேப்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இவங்க வந்து இன்றைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள் ஆட்சென்ஸ்லேருந்து $351 இருக்கக்கூடிய இந்த ஷேரை நம்ம $189 $189 குவான்டிட்டி மட்டும் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறோம்னா நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள், டெசிமல்ஸில் 0.5355 அந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு கிடைக்குது. இது பார்த்துட்டிங்களா, முதல் கம்பெனி முடிச்சாச்சு. ரெண்டாவது என்னென்னா ஆப்பிள் பார்த்தீங்கன்னா $295 பர் ஷேர். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் 1 இயர்க்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 45% growth இருக்கும் லாஸ்ட் 1 இயரில் மட்டும். லாஸ்ட் 5 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 134% growth இருக்கும். ஸோ 5 இயரோட growth வந்து கம்மியாக இருக்குது இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது. 1 இயர்க்கான இது வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இதோட பிஇ பார்க்குறோம், 36 இருக்குது. இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 அந்த ரேஞ்ச் இருக்கும். அதனால் இங்கே இண்டஸ்ட்ரி பிலாம் பார்க்காதீங்க. ஆப்பிள்ன்றது யூனிக் கம்பெனி, கூகுளுங்கிறது யூனிக் கம்பெனி. அந்தந்த கம்பெனி அந்தந்த பிஇ தான் பார்க்கணுங்கிறது நார்ம்ஸ். அப்புறம் அது நம்ம என்ன பண்ண போறோம், $200 பிளேஸ் பண்ணுறோம். ஆர்டர் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதில் நமக்கு 0.6753 அந்த ரேஞ்சுக்கான ஸ்டாக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மைக்ரான் டெக்னாலஜி ஐஎன்சி. மைக்ரான் டெக்னாலஜி வந்து $940 இருக்குது ஒரு ஷேரு. இது லாஸ்ட் 1 இயர்க்கான ரெக்கார்டு வைக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 700% growth. எவ்வளோ 700%? 8 மடங்கு வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். லேட்டஸ்ட்டாக growth கிடைச்சிருக்கும், அதனால வந்து அப்படி வளர்ந்துருக்கலாம். லாஸ்ட் 5 இயர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தது காலகாலமாக, ஆனாலும் கூட growth இருக்குது. 10 times to 12 times வந்து உங்களுக்கு லாஸ்ட் 5 இயரில் growth இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 40 இருக்கும். இந்த கம்பெனிக்கு வந்து நெசசிட்டி டிமாண்ட் எல்லாமே நிறைய இருக்குது மார்க்கெட்டில் சொல்கிறேன், அதெல்லாம் இருக்கிறதுனால தாராளமாக போகலாம். இதோட பிஇஜி பார்த்தீங்கன்னாக்கா 0.29 தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜினோட கம்பேர் பண்ணும்போது பெரிய லெவலான growth இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதோட ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், $58. ஒரு ஷேருக்கு $58 ரன் பண்ணி கொடுக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 160 ஷேர்ஸ் வாங்கலாம். இந்த 160 ஷேர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டெசிமல்ஸ் கிடைக்கும், 0.16959 இந்த ரேஞ்ச் கிடைக்கும். நீங்கள் எல்லாமே அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த என்விடியா இன்னைக்கு $202 விற்குது ஒரு ஷேர், சரிங்களா. இதை நம்ம வந்து லாஸ்ட் 1 இயருக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு 40% growth. லாஸ்ட் 5 இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 times to 12 times growth. ஏன்னா செமிகண்டக்டர் இந்த மாதிரியான growth இருக்குது, ஏஐ தொழில்நுட்பங்கள், ரொபோட்டிக்கான தேவையான காம்பனன்ட்ஸு, அதெல்லாம் டெக்னாலஜிலாம் எங்கிட்ட இருக்கிறதுனால இவங்களோட growth பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயரில் 10 times வளர்ந்துருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பிஇ பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டாக இருக்கும். 10 times வளர்ந்துருக்குன்னா கூட நம்ம நினைக்கலாம் ஓவர் பிஆர் இருக்குமான, கிடையாது. ஃபண்டமெண்டலும் வளர்ந்துட்டே வர்றதுனால 32 இருக்குது இப்போ பிஇஜி பார்த்தீங்கன்னா 0.6319. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த ஸ்பீட் ஆஃப் growthல அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா $4.69. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை $200 கன்சிடர் பண்ண போகிறோம். எவ்வளோ, வெறும் $200 கன்சிடர் பண்ண போகிறோம். அப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நம்மக்கிட்ட எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், 0.9842 அந்த ரேஞ்ச் கிடைக்குது. ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லிலில்லி நம்ம எடுத்துக்கலாம். எல்லிலில்லி வந்து ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. இதில் வந்து $1164 ஒரு ஷேரோட விலை.
ஓகேங்களா? இதோட லாஸ்ட் 1 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா 44% growth. இதோட லாஸ்ட் 5 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா 400% growth. அதாவது நீங்கள் ₹100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ₹500 இருக்கும் இல்லையா? ஸோ ப்ரொபோஷனேட்டாக உங்களுக்கு growthல எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ 1 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் போட்டால் தான் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் லாங் ரன்னுக்கு போகிறீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஈவன் 10,000 20,000 50,000 கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இயர்லி இன்வெஸ்ட் பண்ணால் தப்பே கிடையாது. ஏன்னா 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு 40% கிடைக்க போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஃபிட். ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணவனுக்கும் அதே 40% தான் கிடைக்க போகுது. அதிகமாக பண்ணுறவங்களுக்கு அதிக பர்சன்டேஜ், கம்மியாக பண்ணுறவங்களுக்கு கம்மி பர்சன்டேஜ்னு எதுவுமே கிடையாது. ஒன்லி கன்வர்ஷன் ரேட் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். இப்போ ரூபி வந்து ₹95 டாலர் கிடைக்குதுன்னா அது அங்கே கொண்டு போகும்போது ₹1 நமக்கு லாஸ் ஆகும் கன்வர்ஷன் ரேட்ல. அவ்வளோதான், அந்த ₹1 விட்டுருங்க, அதை விட அதிகமாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இப்போ இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 40.79 இருக்கு. இதோட earning per share பார்த்தீங்கன்னா $36 இருக்கு. பிஇஜி கவனிங்க, உங்களுக்கு 1.51 இருக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா $198 நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கு. மேலே காட்டுறது அவைலபிள்னு, அந்த அவைலபிளில் அப்படியே நம்ம முழுசாக போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? எஸ், 0.1693ங்கிற மாதிரி நமக்கான குவான்டிட்டி ஆட் ஆகும். ஓகே, இப்போ நம்மளோட கம்யூனிட்டியில் ஒரு வேலை இருக்கிறீங்கன்னா உங்களால் இந்த டெசிமலில் குவான்டிட்டி அப்டேட் பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 1 வீக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா தனி பேஜ், யூஎஸ் ஸ்டாக்குக்குன்னு தனி பேஜ் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் இங்கே மாஸ்டர் பேஜில் கிளிக் பண்ணாலே அது அந்த பேஜுக்கு வந்துடும். இங்கே ஆர்டின் போட்டிங்கன்னா அங்கே வந்துடும் ஃபேவரட்டுக்கு. அங்கே நீங்கள் வந்து டெசிமலில் என்டர் பண்ணுற மாதிரி கொடுங்க. ஏன்னா இந்தியன் ஸ்டாக்குக்கு வந்து டெசிமல்ஸ் கிடையாது, யூஎஸ் ஸ்டாக்ஸுக்கு டெசிமல்ஸ் உண்டுங்கிறதுனால அங்கே வரும்போது உங்களுக்கு அது சரியாயிடும். ஓகே, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ 1 வீக் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் இதெல்லாம் எனேபிள் பண்ணி கொடுத்தேன். இப்போ நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணது $1,136. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பார்க்குறேன் $3 ப்ராஃபிட்டில் இருக்கேன் நான். அதாவது எப்படி நான் பார்க்குறேன், $3 ப்ராஃபிட்டு சூப்பர் அப்படி சொல்லலை, ஒரு ஃபேவரான சூழ்நிலை. நார்மலாக ஜென்ரலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நெகட்டிவ்ல இருக்கும், பட் நான் இதில் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கிறேன். எனிவே நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், லாங் ரன்னு கொண்டு போக போகிறோங்கிறது தான் பாயிண்ட் இல்லையா? யூஎஸ் ஸ்டாக்ஸை பற்றி பேசுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் பேசுறது மட்டும் இல்லாமல் பேசிட்டேன், லிஸ்ட்டில் நம்ம கம்யூனிட்டி லா ஸ்டாக்கில் கொண்டு வந்துட்டேன். அடுத்தது உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் கன்சிடரும் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட $1,10,000 மதிப்புள்ள ஸ்டாக் நான் எதிர்க்கே வாங்கியும் காட்டிட்டேன். இன் ஃபியூச்சரில் இது எப்படி வளர போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் இல்லையா? ஸோ ஃபர்தராக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் யாராவது இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கம்யூனிட்டியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்க ஜாயின் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ யூஎஸ் ஸ்டாக்ஸ்க்கு தனி போர்ட்ஃபோலியோ நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ தைரியமாக நீங்கள் பண்ணலாம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எட்ஜிங் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக இந்தியன் மார்க்கெட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் வந்து லாஸ்ட் 1 இயரில் சொல்கிறேன், 1 இயரில் வந்து யூஎஸ் மார்க்கெட் அதிகமான ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. பட் ஓவரால் 5 இயர் 10 இயர்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. ரைட், நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதுன்னு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.